வணக்கம். ஹலோ சார். ஒரு பைக்ல எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம்? 2 பேர் போகலாம் சார். 3 பேர் போனா? 3 பேர் போனால் போலீஸ் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. நீங்க ட்ரெயின்ல போனா எந்த கோச்ல டிராவல் செய்வீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃப்ரீ இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எஸ். எப்பவாவது அன்ரிசர்வேஷன்ல போனதுண்டா? பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? 90 பேர் பயணம் செய்ய வேண்டிய இடத்துல 400 பேருக்கும் மேல பயணம் பண்ணிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க வித்அவுட் டிக்கெட்ல கூட போயிருந்திருக்கலாம். அப்போ உங்க டிக்கெட் செக்கர் என்ன பண்ணாரு? ஓவர்ரோல்ட். சொல்லுங்க, டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணா என்ன ஃபைன் சார்? ஃபைனோட சேர்த்து டிக்கெட் காசு. எக்ஸாக்ட்லி. 90 பேர் பயணம் செய்யற இடத்துல 400 பேருக்கும் மேல டிக்கெட் கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன ஃபைன் சார்? கடந்த மே 3ஆம் தேதி மதுரையில இருந்து ஜெய்ப்பூருக்கு போன ட்ரெயின் எவ்வளவு நேரம் தாமதமா போச்சுன்னு தெரியுமா? Just a moment. About 3 hours. ஏன்? Well, மதுரையிலிருந்து ஜெய்ப்பூர் is about 43 hours of journey. Tracks issues இருந்திருக்கலாம், signal issues இருந்திருக்கலாம், or it could be anything technical. டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தான் லேட்டா? Yes sir. இல்ல, நாக்பூர்ல 20 மினிட்ஸ் ட்ரெயின் எதுக்காக நின்னுது? நான் சொல்றேன். அன்னைக்கு எங்க ஸ்டேட் மினிஸ்டர் அருண் தாக்கூர் வர லேட் ஆனதுனால 18 நிமிஷமா ட்ரெயினை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. யுவர் ஆனர், அன்னைக்கு அந்த ஸ்டேட் மினிஸ்டர் டிராவல் பண்ண டீடைல்ஸ்